போட்டிக்கான நோட்டீஸ்களை பார்த்தேன். அதுல பரிசு தொகை போட்டிருந்தது. ஆண்கள் அணிக்கு முதல் பரிசா 1.5 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பெண்கள் அணிக்கு முதல் பரிசா 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. அதே மாதிரி 2வது 3வது 4வது பரிசுகள் இப்படிதான். ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமான பரிசு தொகையை அறிவிச்சிருக்கீங்க. நடந்து கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு, பெண்களுக்கான அரசு. நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? பெண்களுக்கான விடியல் பயண திட்டத்தில் கையெழுத்திட்டார். இப்படி பெண்களுக்கு பார்த்து பார்த்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க. புதுமை பெண் திட்டம், பெண்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த திராவிட மாடல் அரசுல ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமம். அடுத்த முறை பரமசிவம் ஒரு பேசும்போது சொன்னார், என்ன விளையாட்டு நிகழ்ச்சிக்கு தோத்து விழாக்க கூப்பிட்டு நிறைய கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னார். நிச்சயம் நான் இப்போ இந்த கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்த முறை பரிசுகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்க கோரிக்கை நான் உடனே நேரத்த மாட்டேன். கபடி போட்டியில பங்கு பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.